ஷாலோம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஆடியோ பாட்காஸ்ட் சீரீஸ் ஆஃப் ஃபைனஸ்ட் ப்ராஸ்பரிட்டி. ஸோ ரீசெண்டாக ஆண்டவர் எனக்கு அந்த ஃபைனஸ்ட் ப்ராஸ்பரிட்டி உச்சிதமான ஆசீர்வாதத்தை பற்றி சில சீரீஸாக அதை ஒரு மெடிடேஷன் கொண்டு போகணும்னு சொல்லி எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்ததுனால ஸோ இந்த கம்மிங் டேஸ் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் ரெஹபோத் டு பேர்ஷெபா அந்த டாப்பிக்கில் நம்ம அதை பார்க்க போகிறோம். அது வந்து ஈசாக்குடைய வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி ஈசாக்குடைய வாழ்க்கையில் செழிப்பு உச்சிதமான செழிப்பாக மாறிற்று அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12லிருந்து 15 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்த மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். ஆமீன். ஸோ இந்த அதிகாரத்தில் பார்த்தோன்னா ஈசாக்கு வந்து அந்த அவனுடைய இருந்துட்டு இருந்த நாட்கள்ல பஞ்சம் வருது. அது நிமித்தமாக அவன் வேற இடத்துக்கு புறப்பட்டு போகக்கூடியவராக இருக்கிறான். ஸோ அந்த பஞ்சம் வந்தது நிமித்தம் ஈசாக்கு வந்து பெலிஸ்தீயர்களுடைய தேசத்துக்கு போகிறதுக்காக அவ ஆயத்தப்படுறான். ஆனா ஆண்டவர் வந்து ஈசாக்கை இருக்க சொன்னதான இடம் வந்து பெயர்செபா. ஆபிரகாம் வந்து ஆபிரகாமுடைய வாக்கு திட்டம் நிறைவேறின இடம் பெயர்செபா தான். அங்கதான் வந்து ஈசாக்கு பிறந்த இடம்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ ஈசாக்குடைய திருமணம் முடிஞ்சு அவன் இருந்த இடம் வந்து லகாய் ரோகி. அந்தேன்னு பார்த்தோம்னா அந்த பஞ்சம் வந்ததுனால அவன் வந்து எங்கேயாவது எகிப்துக்கு போகலாம் அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் அதை வேண்டான்னு சொல்றாரு. அவனை வந்து பெயர் சபால போய் இருக்க சொல்றாரு. ஆனா அவன் என்ன பண்ணிடுறான், அந்த பஞ்சத்தின் நிமித்தம் அந்த பெலிஸ்தீயர்களுடைய தேசமான கேராருக்கு போகிறான். ஸோ அப்போ வந்து ஈசாக்கு வந்து என்ன பண்றான், அங்க போனது நிமித்தம் அவனுக்கு வந்து சில பிரச்சனைகளையும் அவன் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அதோடு கூட அவன் ஆசீர்வாதத்தையுமே அவன் பெற்றுக்கொண்டுதான் வருகிறான். ஸோ ஈசாக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையில இருந்து எப்படி அவனுடைய செழிப்பு உச்சிதமான செழிப்பாக இந்த இடத்துல எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈசாக்கு தன்னுடைய பலத்தினால அவன் என்ன பண்றான்னா அங்க வந்து துறவுகளை வந்து வெட்டுகிறான். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவனுடைய மனைவியை வந்து அந்த ராஜா வந்து அரண்மனைக்கு கொண்டுட்டு போகிறாரு. அந்த காரியங்கள்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு திரும்பவும் அவன் அதே இடத்துலயே இருந்து அவன் விதை விதைக்கிறான். அப்போ அதை வந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ ஆசீர்வதிக்கும் போது 100 மடங்கு அந்த வருஷத்துல அவனுக்கு பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஆனா அது வந்து அவன் வந்து ஆண்டவர் சொன்ன இடத்துல இல்லதான். ஆண்டவர் அவன் இருக்க சொன்ன இடம் வந்து பெயர்ஷெபா. ஆனா அவன் இருந்த இடம் வந்து கேரார். ஆனா அவன் ஆபிரகாமின் நிமித்தம் இவங்க மேல எல்லாம் அந்த ஆசீர்வாதம் வந்ததுனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவனுடைய கையின் பிரயாசத்தை அவனுக்கு ஆசீர்வதிச்சு கொடுக்கிறாரு. 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அது அவன் வந்து வேலை செஞ்சு தன்னுடைய பலத்தினால அவனுக்கு கிடைச்ச அந்த ஆசீர்வாதம் தான் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா 100 மடங்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அது மாதிரி நம்மள ஆசீர்வதிக்கணும்னு. ஆனா அதை விட இன்னும் பல மடங்கான ஆசீர்வாதத்தை ஈசாக்கு அந்த இடத்துல பெற்றுக்கொண்டு இருக்கா. அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு அவங்க மேல வாக்கு திட்டம் இருந்ததுனால வந்த ஒரு ஆசீர்வாதம். அது வந்து சாதாரண ஒரு செழிப்பு தான். ஆனா அதுக்கு பிற்பாடு கடவுள் சொன்ன இடத்துக்கு அவன் போய் இருக்கும் பொழுது அவன் மேல வந்து அந்த ஆசீர்வாதமானது 7 மடங்கு அது வந்து பெருகக்கூடியதாக காணப்படுது. அதே இதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த அதிகாரத்துல அப்படியே வாசிச்சுட்டு வந்தோம்னா தெரியும், அவன் வந்து பெயர் சபாவுக்கு போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 7 மடங்கான ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னாக்கா 7 அப்படிங்கும் போது பரிபூரணம் அப்படின்னு சொல்லுவோம். த பிளெஸிங் ஆஃப் கம்ப்ளீஷன், முழுமையான ஆசீர்வாதம், அண்ட் த பிளெஸிங் ஆஃப் கவர்னன்ட். ஸோ அதே தான்
பார்த்தோன்னா ஆண்டவர் வந்து இந்த ஈசாக்கை வந்து அவர் ஆசிர்வதிக்கும் பொழுது அவன் வந்து தன்னுடைய சுய பலத்தினால அவன் வந்து வேலை செஞ்சு வர அந்த காரியத்தை தான் அவர் 100 மடங்கு ஆசிர்வதிக்கிறார். ஆனா அதே இடத்துல அவன் எப்ப பெயர் சபாக்கு போனானோ அந்த இடத்துல அவன் போயிட்டு அந்த இடத்துல துறவுகளை தூண்ட கிடையாது, எதுவும் பண்ணல. அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்காக அங்க வேலை செய்து அந்த ஆசிர்வாதத்தை வந்து அவன்கிட்ட சொல்றாங்க. ஸோ அவன் பெயர் சபா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 7 fold, அதாவது 7 அப்படின்னு அர்த்தம். லைக் வந்து 7 fold blessings அப்படின்னு சொல்லலாம், இல்லது கவர்னன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விதமான அர்த்தம் அதுல கொடுக்கப்பட்டு இருக்கு பெயர் செபா அப்படிங்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்து அவன் கேரார்ல இருக்கும் பொழுது அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம், அதுவும் வந்து அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த ஆசீர்வாதத்தை தான் கடவுள் அவனுக்கு 100 மடங்குல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆனா அவன் வந்து கடவுள் சொன்ன இடமான அந்த பெயர் ஷெபா, ஏன்னா பெயர் ஷெபால தான் வந்து ஆபிரகாம் குடியிருந்தாரு, அங்கதான் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு, அங்கதான் வந்து இருக்க சொன்னாரு ஈசாக்க. ஆனா ஈசாக்கு பஞ்சத்தின் நிமித்தம் அவன் என்ன பண்றான், கேராருக்கு போகிறான். அங்க போய் அவன் பல எதிரிகளை பிரச்சனைகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா அவன் வந்து துறவுகளை தோண்டுறான், அப்போ வந்து சத்துருக்கள் மூடி போடுறாங்க, திரும்ப தோன்றான், திரும்ப மூடி போடுறாங்க. இப்படியாக பிரச்சனைக்குள்ளேயே இருந்து அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டுதான் அவன் பெயர் ஷெபாக்கு கடந்து வரான். ஸோ இதே ஆசீர்வாதங்களை தான் ஆண்டவர் நமக்கு ஏதேனுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். ஸோ அப்போ வந்து ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இருந்த பொழுது அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லாமே அவங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு செய்யப்பட்டதாக இருந்துச்சு. ஆனா எப்போ அவங்க ஏதேனை விட்டு வெளியே வந்தாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்களுடைய வேர்வையை சிந்தி அந்த ஆசீர்வாதத்தை அவங்க சம்பாதிக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ பார்த்தோம்னா இட்ஸ் லைக் செல்ஃப் சர்வீஸ். இப்போ நிறைய நம்ம ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிலாம் போகும்பொழுது சில இடத்துல எல்லாம் போட்டிருப்பாங்க செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தான் போயிட்டு நமக்கு வேணுங்கிறத நம்ம ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் சில இடத்துல பார்க்கும் பொழுது அவங்க நமக்கு சர்வ் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ அது மாதிரிதான் ஏதேனுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம்ங்கிறது வந்து எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, எல்லாமே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சர்வ் பண்ணுச்சு. ஆனா அவங்க வெளியே போகும் பொழுது எல்லாமே செல்ஃப் சர்வீஸா மாறிச்சு. அதே போல அந்த ஏதேனுக்குள்ள இருந்த பொழுது அவங்களுடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, லைஃப் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஏதேனுக்குள்ள இருக்கும் பொழுது லைஃப் ஆஃப் ஃபைனஸ்ட் ப்ராஸ்பெரிட்டி. அதை விட்டு அவங்க வெளியே போகும் பொழுது லைஃப் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. அதாவது ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சார், ஏன்னா அவங்க கூட ஒரு உடன்படிக்கை இருந்தது, அதனால அவங்களை ஆசீர்வதிச்சிருந்தாரு. ஆனா அது வந்து ஒரு செழிப்பு, சாதாரண ஒரு செழிப்பாக மட்டும்தான் இருந்தது. அவங்களுடைய சர்வைவலுக்காக அவங்க இருந்துட்டு இருக்கிற ஒரு செழிப்பாக மட்டும்தான் இருந்துச்சு. எப்போ அவங்க ஏதேன்ல இருந்தாங்களோ அப்ப அது வந்து அவங்களுக்கு அபண்டன்ஸ் ஆன ஒரு உச்சிதமான ஆசீர்வாதம் ஏதேனுக்குள்ள இருந்தது. அடுத்து பார்த்தோன்னா இதே காரியம் தான் என்ன செய்யுது அப்படின்னா புதிய எருசலேம் வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ புதிய எருசலேமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த புதிய எருசலேம் வாழ்க்கைக்குள்ள நம்ம வரும்பொழுது அது வந்து உச்சிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அந்த வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியே இருக்கும் பொழுது சாதாரண ஒரு செழிப்பை தான் நம்ம அனுபவிக்கிறவங்களாக இருப்போம். ஸோ அப்போ வந்து ஈசாக்கு என்ன பண்றா அப்படின்னா, கடவுள் சொன்ன மாதிரியே அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட இடமான அந்த பெயர் ஷெபாவுக்கு அவன் கடந்து போகிறான். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா 100 மடங்கு ஆசீர்வாதம் பெருசு அப்படி சொல்லுவோம், ரெகபோத்து தான் இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம் அப்படிம்போம். ஆனா ரெகபோத்தோ 100 மடங்கான ஆசீர்வாதம் எல்லாமே எது கூட கம்பேர் ஆயிருக்கு அப்படின்னா, அவனுடைய சுய பலத்தினால அவன் போராடி அவன் வெற்றி பெற்றதான ஒரு ஆசீர்வாதம் தான் ரெகபோத்து. அதே ஆசீர்வாதம் தான் அந்த 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆனா அவன் எப்போ அந்த கடவுள் உடன்படிக்கை பண்ணின அந்த பெயர் ஷெபா இடத்துக்கு அவன் வந்தானோ அவனுக்காக எல்லாமே மற்றவர்கள் வந்து சர்வ் பண்ணக்கூடியவர்களாக, அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்காக துறவுகளை தோண்டி நீரூற்றை பார்த்தவர்களாக இருந்தாங்க. ஸோ இந்த பெயர் ஷெபால தான் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கூட உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு. அங்கதான் வாக்கு தத்தமும் வந்து பிறக்கிறதாக காணப்பட்டுச்சு. வாக்கு தத்தம் நிறைவேறின இடமாகவும் அது காணப்பட்டுச்சு. அவன் அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு வந்த பொழுது தன்னுடைய தகப்பனுடைய அந்த சுதந்திரத்துக்கு அவன் பங்காக மாறுகிறான்.
ஆண்டவர் அவன் கூட ஆபிரகாம் கூட செய்த அந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை அவன் முழுமையுமாக அவன் அதை இன்ஹெரிட் பண்ணக்கூடியவனாக சுதந்திரித்தவனாக காணப்படுகிறான். ஸோ இது ஆதியாகமம் 26வது அதிகாரம் 23, 24 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அங்கே இருந்து பெயர்ஷெபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். சோ அப்ப இதுதான் வந்து என்னன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து அந்த பஞ்சம் வந்து அவன் எகிப்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, இல்ல நான் சொல்ற தேசத்துல இருன்னு. அதுதான் பெயர்ஷெபால தான் ஆண்டவர் இருக்க சொல்றாரு. ஆனா அவன் என்ன பண்ணிடுறான்னா, எகிப்துக்கு போல அதுக்கு பதிலா பெலிஸ்தியர்களுடைய தேசத்துல போய் அவன் தங்கிடுறான். அதுக்கு பிறகு அவன் கடவுளுடைய வார்த்தை அவனுக்கு வரவே இல்லை. அவனை ஆசிர்வதிக்கிறாரு, எதிரிகள் வரும்போது கூட இருக்கிறாரு, எல்லாம் ஓகே. திரும்ப அவன் எப்ப பெயர்ஷெபாக்கு வரானோ அப்பதான் திரும்ப கடவுள் அவன் கிட்ட பேசக்கூடியவரா இருக்காரு. அதுதான் இந்த 23, 24 நம்ம பார்க்க முடியும். அன்று ராத்திரியில அவன் பெயர்ஷெபாவுக்கு வந்த அந்த ராத்திரியில அவருக்கு தரிசனம் ஆகிறாரு. அப்ப சொல்றாரு, நான் என்ன பண்றேன், உன்னோட தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனா இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து ஆபிரகாமுக்கு சொன்னதன்படியே உன்னை ஆசீர்வதிக்கும், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ கேராருக்கு போறதுக்கு முன்னாடி பேசினாரு, திரும்ப அவன் பெயர்ஷெபாக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் பேசக்கூடியவராக இருக்காரு. ஸோ இப்போ இந்த பிளேஸ் ஆஃப் பெயர்ஷெபா அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட இடம்னா, பிளேஸ் ஆஃப் கவர்னன்ட் அண்ட் பிளேஸ் ஆஃப் ஃபுல்னஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுதான் வந்து ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறதான புதிய எருசலேமினுடைய வாழ்க்கை. அதுதான் இந்த கடைசி காலத்துல நிறைவேற போகிற உச்சிதமான ஆசீர்வாதங்கள். அப்போ ஏதேன் தோட்டத்துல இருந்த பொழுது ஆதாம் ஏவாளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தான் அவங்க அனுபவித்து கொண்டிருந்தாங்க. உச்சிதமான ஆசீர்வாதம், கடவுளுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை அவங்க அனுபவித்தவங்களாக இருந்தாங்க ஏதேன்ல. அதை விட்டு அவங்க வெளியே வந்த பொழுதுதான் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு அவங்க தன்னுடைய சுயத்துல அவங்க வந்து போராடி எல்லாத்தையும் அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஸோ இதே ஆசீர்வாதம் தான் நமக்கு புதிய உடன்படிக்கையின் சகாப்தம் இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறது. இப்போ சிலுவையில ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த உச்சிதமான ஆசீர்வாதத்தை இழந்து போனதை, மனுக்குலம் இழந்து போனதை ஆண்டவர் சிலுவையில நமக்கு மீட்டு கொடுத்தார். இப்ப அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் இந்த கடைசி காலத்துல நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ ஆரம்பத்துல இருந்து சிலுவையில ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, அந்த வெற்றியில இருந்து, அந்த காரியத்துல இருந்து ஒவ்வொன்றா மேனிஃபெஸ்ட் ஆகிக்கொண்டே வந்தது சபை மேல. இப்போ நம்ம ஃபைனலா நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். அதுதான் உச்சிதமான ஆசீர்வாதம். நம்ம இன்னும் ரெகபோத்திலே இல்லாதபடிக்கு ரெகபோத்துக்கு அடுத்து ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதுதான் பெயர்ஷெபாவோட ஆசீர்வாதம். பெயர்ஷெபா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிளேஸ் ஆஃப் கவர்னன்ட், உடன்படிக்கை நிமித்தம் வருகிற ஆசீர்வாதம், தேவனுடைய பூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடம் அது. ஸோ இதுதான் யோவான்ல பார்த்தோம்னா 1:16 சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஸோ தேவனுடைய பரிபூரணத்தை நம்ம என்ன செய்ய போறோம், இந்த நாட்கள்ல பார்க்க போகிறோம். எப்படி ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அவங்க பார்த்தாங்க, அதை அனுபவிச்சாங்க, அதே மாதிரி ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை இந்த கடைசி காலத்துல நாம அனுபவிக்க போகிறோம். நம்ம அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா, வசனத்தில் சொல்லுது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்படின்னா அந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன், சிலுவைக்கு பிறகு வந்த முதல் மேனிஃபெஸ்டேஷன் பரிசுத்த ஆவியினருடைய ஊற்றப்படுதல். அதுக்கு பிற்பாடு பார்த்தோம்னா நிறைய மேனிஃபெஸ்டேஷன் இது வரைக்கும் நடந்திருக்கு. நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, செழிப்பு எல்லாமே வந்திருக்கு. இப்போ நமக்கு இருக்க போகிற இந்த கடைசி காலத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன, உச்சிதமான ஆசீர்வாதம். ஆமே. ஸோ இப்போ அதுக்குரியதான கிருபையை வந்து ஊற்றுகிறதா, பரலோகம் நமக்கு கொடுக்கறதான ஒரு நேரத்துக்குள்ள நம்ம இருந்து கொண்டு இருக்கோம். நம்ம வசனத்துல பார்க்க முடியும்,
அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்கிறாரு. ஒளிப்பிடத்துல இருக்கிற புதையல்களை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அந்த அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷம் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ வந்து தேவன் என்ன பண்றாரு, அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷமாக இருக்கிறார். அப்ப அவரை நம்ம வந்து தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த அந்த அவர் தான் அந்த பொக்கிஷம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அவருக்குள்ள மறைந்திருக்கிற ரகசியங்கள், அந்த புதையல்கள், அந்த ஆசீர்வாதங்களை ஒண்ணு ஒண்ணா நம்ம என்ன செய்ய முடியும், ரிசீவ் பண்ணிக்கொண்டே இருக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல கிருபை பெற்றோம். அதுதான் ஒவ்வொரு அந்த கிருபை வரும் பொழுதும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு என்கவுண்டர் எனக்கு இருந்தது. அதுல வந்து ஒரு டார்க்கான ஒரு அந்தகாரம்னு சொல்றோம்ல, இருட்டான ஒரு டார்க்கான ஒரு இதுல இருந்து ஒரு சரௌண்டிங் அதுல இருந்து தேவனை தரிசிக்கும்படியான ஒரு என்கவுண்டர் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோன்னா நிறைய வெளிப்பாடுகள் ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருந்தாரு. ஸோ அந்த வெளிப்பாடுல இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேச சொல்லும்படியாக கொடுத்திருக்கிறதா இந்த உச்சிதமான ஆசீர்வாதம். ஸோ இந்த நாட்கள்ல சபை அவருடைய மனவாட்டி அந்த உச்சிதமான ஆசீர்வாதத்திற்குள்ள அது பிரவேசிக்க போகுது. ஆமீன். ஸோ அதுக்குள்ள நான் போக போறேன். ஸோ அதை பார்த்ததுனால நான் அதுக்குள்ள பிரவேசிக்க போகிறேன். யாரெல்லாம் அந்த உச்சிதமான ஆசீர்வாதத்திற்குள்ள வரவும் விரும்புறீங்களோ உங்களை எல்லாரையும் நான் அதுக்குள்ளாக இன்வைட் பண்றேன். ஆமீன். ஸோ அப்போ புறஜாதிகள் மேல இருக்கிற ஆசீர்வாதம் பார்த்தோம்னா அது வந்து ஒரு சாதாரண செழிப்பு, அவங்க போராடி கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆனா அதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்க கிடையாது. நம்மளோட வந்து ஒரு அசாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக, அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரு. ஸோ ஆசீர்வாதம் வந்து உற்பத்தி செய்த இடம்னு பார்த்தோம்னா ஏதேன் தோட்டத்துல இருந்தா எல்லாமே உற்பத்தி ஆகி வெளியில வந்துச்சு. பூமி இருந்தது, பூமியை ஆண்டவர் உருவாக்கினாரு. அதுல ஏதேன் ஆண்டவர் உருவாக்குறாரு. அதுக்குள்ள தோட்டத்தை வச்சிருந்தாரு. ஸோ அப்ப எல்லாமே அங்க இருந்துதான் என்ன செஞ்சது, பூமி எல்லா இடத்துக்கும் அது பரவக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரிதான் ஆசீர்வாதத்தை உற்பத்தி செய்த இடமா ஏதேன் இருந்தது போல இந்த நாட்கள்ல உச்சிதமான ஆசீர்வாதத்தை உற்பத்தி செய்ய போகிற இடமாக புதிய எருசலேம் இருக்க போகுது. அந்த புதிய எருசலேம் என்கிறது என்ன, சபை, நம்ம அவருடைய மனவாட்டி. ஸோ இது ஆதியாகமம் 2:9-14 வரைக்கும் பார்த்தோம்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அது அசீரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐவராத் என்று பெயர். ஸோ இதெல்லாமே வந்து ஏதேன் தோட்டத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஏதேன் தோட்டம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஆசீர்வாதத்தை, செழிப்பை உற்பத்தி செய்கிற இடமாக இருந்துச்சு. அப்ப அதே தான் நம்ம புதிய ஏற்பாட்டிலேயே பார்த்தோம்னா வெளிப்படுத்தல புதிய எருசலேமை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இதே காரியங்கள் தான் அங்கேயும் கொடுத்திருப்பாங்க. வெளிப்படுத்தல் 22:1-5, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். ஆமே. ஸோ அப்போ இந்த உச்சிதமான ஆசீர்வாதங்கள் அப்படிங்கும் பொழுது ஏதேன் தோட்டத்துல அது என்ன செய்து அந்த ஆசீர்வாதம் உற்பத்தி செய்கிற இடமா இருந்துச்சு. இனி வர காலங்கள்ல இந்த உச்சிதமான ஆசீர்வாதங்களை உற்பத்தி செய்ய போகிற இடமாக சபை, அவருடைய மனவாட்டி இருக்க போகுது. ஸோ அப்ப இந்த உச்சிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்த்தோம். அவர் என்ன பண்ணா, அதாவது தேவன் உடன்படிக்கை பண்ணின அந்த இடத்துக்கு அவன் ஷிஃப்ட் ஆனான். அப்ப அந்த இடத்துக்கு போகும் பொழுது, அந்த உடன்படிக்கைக்குள்ள அவன் வந்த பொழுது அவனுக்கு உச்சிதமான ஆசீர்வாதங்கள் வந்துச்சு. சோ அப்ப அவன் வந்து சொன்னேன், பெயர் ஷெபா ரெகோபோத் அப்படின்னு அவன் பெயரிடுறான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பழுகி பெருக ஆண்டவர் இடம் உண்டாக்கினார்னு அர்த்தம். ஆனாலும் அவன் என்ன செய்யறான், அந்த சத்துருக்குள் கூட போராடி கொண்டேதான் அந்த அவன் வந்து பழுகி பெருகக்கூடியவனா இருக்கான். ஆனா அதுவே வந்து ஆண்டவர் சொன்ன அந்த உடன்படிக்கையின் இடமாகிய பெயர் ஷெபாக்கு வந்த பொழுது அந்த இடத்துல வந்து பார்த்தா அவனுக்கு ஒரு பிரச்சனையே இல்லாத, சத்துருக்கள் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்கிறான். அதை பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா நெக்ஸ்ட் சீரீஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பேஷபா அப்படிங்கும் போது 7 மடங்கு அப்படின்னு அர்த்தம், 7 அப்படின்னு அர்த்தம். ஸோ 7-fold blessings, அதாவது முழுமையை, உடன்படிக்கையினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் அந்த இடத்துல. ஸோ அப்ப அதுதான் இந்த நாட்களிலையும் இந்த உச்சிதமான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது உடன்படிக்கைக்குள்ள வர்றது, ரத்தத்தினுடைய உடன்படிக்கைக்குள்ள நம்ம வரணும். ஸோ அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் யாரு வந்து அந்த பழைய உடன்படிக்கையில இருக்கீங்களோ அவங்களை எல்லாம் உங்களை நான் ரெக்வஸ்ட் பண்றேன், இந்த ஒரு வரப்போகிற இந்த உச்சிதமான ஆசீர்வாதத்துக்கு நான் பங்கா இருக்கணும், இது என்னோட தலைமுறைக்கு வேணும், இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நான் வரணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த இரத்தத்தினுடைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையினுடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, அந்த ஷெல்டருக்குள்ள நீங்க வரும்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் உங்க மேல அது நிறைவேறக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா leaning upon the guidance of the Holy Spirit. ஸோ இந்த நாட்கள்ல வந்து எப்படி ஏதேன் தோட்டம் வந்து ஆசீர்வாதத்தை உற்பத்தி செய்கிற இடமாக இருந்தது, புதிய எருசலேம் ஆசீர்வாதத்தை உற்பத்தி செய்கிற இடமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாட்கள்ல சில திட்டங்கள், சில சம் லைக் நியூ இனோவேஷன்ஸ், நியூ ரெவலேஷன்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கொடுப்பார். ஸோ அதைய அந்த கைடன்ஸ்ல நீங்க போகும் பொழுது உங்களுக்குள்ள இருந்து அந்த உச்சிதமான ஆசீர்வாதங்கள் பிறக்க போகிறதாக இருக்கு. ஸோ ஏதேன் பழைய உடன்படிக்கை, அந்த ஏதேனுக்குள்ள இருந்துதான் என்ன செஞ்சது, எல்லாமே வெளியே வந்தது. அதே மாதிரி புதிய உடன்படிக்கையில புதிய எருசலேமுக்குள்ள இருந்துதான் எல்லாம் வெளியே வருது. அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களை ஒரு புதிய எருசலேமாக இந்த புதிய அந்த உடன்படிக்கைக்கு உங்க கூட தான் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நீங்க தான் இந்த உடன்படிக்கையாக இருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ள இருந்துதான் இந்த உச்சிதமான ஆசீர்வாதங்கள் வெளியே வரப்போகுது. ஆமே. ஸோ அப்போ என்ன திட்டங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு, என்ன இனோவேஷன்ஸ், புது ஐடியாஸ் உங்களோட பிசினஸ்லயோ, உங்களோட மினிஸ்ட்ரிலயோ, அல்லது உங்களுடைய கெரியர்லயோ, ஜாப்லயோ என்ன புதிய காரியங்களை ஆண்டவர் திட்டங்களை உங்களுக்கு கொடுக்குறாரோ அதன்படியே நீங்க என்ன பண்ணுங்க, அத காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. அது கண்டிப்பாக வாய்ப்பும், அதுல இருந்து உச்சிதமான காரியங்கள் வரும். இது எழுதும் போது ஆண்டவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியம், சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பிளான் ஆண்டவர் சிலருக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்க நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்து கொண்டு இருக்கலாம். ஸோ எதுல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நிறைய ப்ராஃபிட், நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சில காரியங்கள் மேல இன்வெஸ்ட் பண்ணும்படியான ஒரு ஐடியா வந்து ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாள்ல கொடுப்பார். ஸோ அதுல தாராளமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதுல இருந்து உச்சிதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பிறக்கக்கூடியதாக இருக்கும். ஆமே. ஸோ இந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்து ஒருவேளை அது டவுன் ஆகுது, ஃபெயிலியர் ஆகுது, இல்லை ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இருந்து திரும்ப வந்து ஆண்டவர் என்ன திட்டங்களை கொடுக்குறாரோ, என்ன வெளிப்பாடுகளை கொடுக்குறாரோ, இந்த நாட்கள்ல ஊழியர்களுக்கு நிறைய புதிய வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமே. ஸோ
ஸோ உங்களுக்குள்ள இருந்து புதிய வெளிப்பாடுகள், இந்த கடைசி காலத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற புதிய வெளிப்பாடுகள் உற்பத்தியாகி அது ஒரு உச்சிதமான ஒரு வெளிப்பாடாக அது வெளியே வரப்போகுது. ஆமென். ஸோ அந்த உச்சிதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வரும். இந்த நாட்கள்ல அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு மட்டும் இருக்க போறது கிடையாது. அது உங்களுடைய தலைமுறைகளையே தாங்கக்கூடிய ஆசீர்வாதங்களாக அது மாறும். ஆமென். ஸோ தேங்க்யூ. ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்களுக்கு அந்த உச்சிதமான ஆசீர்வாதத்திற்குரியதான வழிகளை திறக்கட்டும் சொல்லி நான் உங்க மேல பேசுகிறேன். உங்களுக்கு புதிய திட்டங்களையும் புதிய கண்டுபிடிப்புகளையும் புதிய ரெவலேஷன்ஸையும் ஆண்டவர் கொடுக்கட்டும். புதிய டோர்ஸை ஓபன் பண்ணட்டும். அது எல்லாமே இந்த நாட்கள்ல உங்களுக்கு நடக்க போகிற சில வித்தியாசமான அனுபவங்கள், அது எல்லாமே உங்களை உச்சிதமான ஆசீர்வாதத்திற்குள்ள உங்களை நடத்துகிறதாக அது இருக்கும். ஆமென். ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் சீரீஸ்ல நம்ம பார்க்கலாம். இதை பத்தி இன்னும் அதிகமான சில வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம்.